செவ்வாய் எந்த அளவுக்கு ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் அதே அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய கிரகம்ன்றதை நம்ம பெரும்பாலானோர் தெரிஞ்சுக்கிறதே இல்லைங்க. உண்மையை சொல்லப்போனால் 7 செவ்வாய் 8 செவ்வாய் 2 செவ்வாய் தோஷம் என்கின்ற ஒரு பயமுறுத்தலுக்கு நடுவே செவ்வாய் சுபராக மாறிட்டார்னா மங்கள யோகம். செவ்வாய்க்கு பேரே மங்களன் தான். இந்த மங்கள யோகம் அப்படிங்கிற அமைப்புகளில் ஜோதிடத்தில் வரக்கூடிய எல்லாமே செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஒன்று. பிருகமங்கல யோகம், குருமங்கல யோகம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மங்களனாகிய எளிய, அதாவது நல்ல விஷயங்களை குடும்பத்திலையும் சரி சொந்த வாழ்க்கையிலையும் சரி மங்களகரமான விஷயங்களை செய்யக்கூடிய இந்த மங்களன் என்று சொல்லப்படக்கூடிய அங்காரகன் எப்பொழுதெல்லாம் சுக்கிரனோடு சேருகிறாரோ அது பிருகமங்கல யோகமாகவும், குருவோடு சேர்ந்து இணைந்து பார்த்து இருக்கக்கூடிய தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமைகளில் இப்போ சுக்கிரனோடு இணைஞ்சிருந்தால் தான் பிருகமங்கல யோகம் கிடையாது. சுக்கிரனுக்கும் செவ்வாயும் நேருக்கு நேராக சமசப்தமாக பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட அது ஒரு வகையில் பிருகமங்கல யோகம் தான். ஆக குருவோடு சுக்கிரனோடு அவர் செயல்படும் போது, இணைந்து செயல்படும் போது இந்த மங்கள யோகம் அதி அற்புதமாக நல்ல விஷயமாக வருங்க. பிருகமங்கல யோகம்ன்றது செவ்வாயும் சுக்கிரனும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு. பிருகன்றது சுக்கிரனை குறிக்கக்கூடிய ஒரு சமஸ்கிருத சொல். ஆக எல்லா கிரகங்களுக்கும் வேறு வேறு பெயர்கள் இருக்கின்றன என்கின்ற அமைப்பில் தான் அந்த யோக அமைப்புகளுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த பிருகமங்கல யோகம் என்பது செவ்வாயை சுபத்துவப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒன்று. 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல எங்கே இருந்தாலும் சுக்கிரனோடு அவர் சேர்ந்திருக்கும் பொழுது, செவ்வாய் தசை வரும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள் அந்த பிருகமங்கல யோகத்தில் அவர் செஞ்சிருவார். உண்மையிலேயே வாழ்க்கையை அந்த நேரத்தில் அவர் 7ல் இருந்தாலும் 8ல் இருந்தாலும் கெடுக்கவே மாட்டார் என்பது தான் அந்த செவ்வாயுடைய சுபத்துவ நிலைகளுக்கு ஒரு சான்றாக நிச்சயமாக அமையும். செவ்வாய் சுபராக யார் யாருக்கெல்லாம் இருக்கிறாரோ ஒரு 6 லக்கணங்களுக்கு அவர் சுபராக மிகப்பெரிய அளவில் நல்ல அளவில் வருவார். குறிப்பாக சொல்லப்போனால் கடக லக்கணக்காரர்களுக்கு, சிம்ம லக்கணக்காரருக்கு செவ்வாய் எந்த நிலையிலையும் சுபர். அவர் 2 ஆதிபத்தியங்களுக்கு ஒரு கேந்திர கோணங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய தன்மையில் இந்த கடக சிம்ம லக்கணக்காரர்களுக்கு பிருகமங்கல யோகம் என்கின்ற செவ்வாய் சுக்கிரனோடு இணைந்தோ பார்த்தோ இருக்கக்கூடிய அமைப்புகளில் செவ்வாய் தசை வருதுன்னா அவர் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு அபரிதமான நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. தானே லக்னாதிபதியாக வரக்கூடிய மேஷ விருச்சிக லக்னங்களுக்கும் செவ்வாய் சுபத்துவமாகி அந்த செவ்வாய் தசை மிகப்பெரிய நன்மைகளை செய்யும். இன்னொரு நிலையாக சொல்லப்போனால் தனுசு லக்கணத்திற்கும் மீன லக்கணத்திற்கும் இந்த 6 லக்கணத்திற்கும் அவர் யோகர் என்கின்ற அமைப்பில் சுக்கிரனோடு சேரக்கூடிய இந்த பிருகமங்கல யோகம் சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா சுக்கிர தசைக்கும் ஒரு செவ்வாயின் காரகத்துவ அமைப்புகளோடு தொடர்புகளை கொடுத்து, காரகத்துவங்கள்னால் என்னங்க, செவ்வாய் என்னங்க தருவார்? மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், கட்டிடம் சார்ந்த விஷயங்கள், பூமி சார்ந்த விஷயங்கள், நெருப்பு சார்ந்த விஷயங்கள். மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, பூமி என்று சொல்லப்படக்கூடிய இந்த 6 விதமான சிகப்பு நிறமுள்ள எல்லாமே அங்கே செவ்வாய் சம்பந்தப்பட்டதாக வந்துடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பிருகமங்கல யோகம் என்கின்ற செவ்வாய் சுக்கிர சேர்க்கை இருப்பவர்கள் அல்லது செவ்வாய் சுக்கிர நேருக்கு நேராக பார்த்து கொள்ளுகின்ற தொடர்புகள் இருப்பவர்களுக்கு செவ்வாய் தசை மிகப்பெரிய அளவில் யோகத்தை செய்யுங்க. மற்ற லக்னக்காரர்களுக்கு அந்த மாதிரி யோகம் இருக்காதா என்று பார்த்தால், மற்ற லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் 3, 6, 10, 11 என்கின்ற இடங்களில் இருக்கும்போது அல்லது வேறு நிலையில், அதாவது வளர்பிறை சந்திரனுக்கு நேரெதிரே இருக்கும்போது, இணைந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லா நிலைகளிலையுமே செவ்வாய் நன்மைகளை தாங்க செய்வார். செவ்வாய் அப்படின்னோன்னா அவர் தீமையைத்தான் செய்வார், தோஷத்தை தான் செய்வார், 2, 7, 8ல் இருந்தால் குடும்ப வாழ்க்கையை கெடுத்துருவார். இந்த மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக நினைக்காமல் இந்த மங்கள யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் செவ்வாய் என்பதை புரிந்து கொண்டாலே ஜோதிடத்துடைய இன்னொரு பரிமாணம் நமக்கு கண்டிப்பாக புரியுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.